ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த கொளுத்துற வெயிலுக்கு நம்ம வந்து இப்படி ஒரு இது வந்து செய்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இது வந்து நேற்று நைட்டு ஆக்கின சாப்பாடு தான். இது ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். நல்லா கூலாக இருக்குது. இது எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இந்த சாப்பாடு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 5-6 உப்பு போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சாப்பாடு இதில் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சாப்பாடு சேர்த்திக்கங்க. நீங்கள் இந்த சாப்பாடோட கொஞ்சம் கல் உப்பு நம்ம சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக சேர்த்திக்கங்க, அதிகமாக தேவையில்லை. போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு பல்ஸ் கொடுத்தா எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம வந்த பிறகு அப்புறம் மற்றபடி என்னென்னு செய்யலாம். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சாப்பாடு தான். ஆனால் நம்ம கறி, மீன், அது இது எது சாப்பிட்டாலும் இந்த மாதிரி ஒரு இது குடிக்கும்போது இந்த வெயிலுக்கு அவ்வளோ அமிர்தமாக இருக்கும். அப்படியே வயிறு எரிச்சல், நெஞ்சு எரிச்சல் எல்லாமே நமக்கு வந்து போன மாதிரி இருக்கும். அவ்வளோ ஒரு இது குளுன்னு இருக்கும். இப்போ வந்து இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்கள் கெட்டியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க. நான் தண்ணி மாதிரி தான் குடிப்பேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம தயிர் சேர்த்திக்கலாம். தயிர் வந்து நல்லா ஜில்லுன்னு இருக்குது. அது எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்திக்கலாம். வீட்டு தயிர் தான் இது. இன்றைக்கி மத்தியான சாப்பாடு எனக்கு இது தான். இப்போ இதையும் மிக்சியில் போட்டு நான் ஒரு அடி அடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதையும் தயிரோட சேர்த்து பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இது ஒரு கிண்ணத்தில் நம்ம வச்சுருக்கிறோம். இப்படி தண்ணியாட்டம் இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். அதனால நான் தண்ணியாட்டம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து மாங்காய் இருந்துச்சுன்னா மாங்காய் சின்ன சின்ன துண்டாக கீறி நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். எனக்கு மாங்காய் இருக்குது, ஆனால் பழுத்துடுச்சு, அதனால நான் சேர்த்தலை. சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகா விதையெல்லாம் நீக்கிட்டு கொத்தமல்லி தலை எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் பிடிக்குண்டாக்கா நல்லா நம்ம வந்து அரிஞ்சிட்டு நல்லா இப்படி ஒத்தையாக இது பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் தூவிக்கலாம் இது மேலே. ஏன்னா சின்ன வெங்காயம்லாம் இப்போ சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லது, உடம்புக்கும் நல்லது. இப்போ பச்சை மிளகா வந்து சும்மா கொஞ்சம் அரை மிளகா தான் சேர்த்துறேன். எனக்கு அதிகமாக சேர்த்துனா பிடிக்காது. கொத்தமல்லி தலை கொஞ்சம் சேர்த்திடலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து கொடுத்துடலாம். எங்கள் மாமனாரெல்லாம் இந்த மாதிரி தான் சாப்பிடுவார். அவருக்கு கொஞ்சம் முருங்கைக்கீரை வதக்கி கொடுத்துடணும். கொடுத்துட்டாக்கா அந்த முருங்கைக்கீரையை வந்து தொட்டுட்டு சாப்பிடுவார். அது எப்படின்னா ஒரு வெங்காயத்தை அரிஞ்சு போட சொல்வார். ஒரு பச்சை மிளகா போட்டு வதக்கி ஒரு கொத்து முருங்கைக்கீரையை போட்டு வதக்கிட்டு இந்த மாதிரி கூழ் ஒரு குண்டா நிறைய கொடுக்கணும் அவருக்கு. கொடுத்தா அவர் நல்லா சூப்பராக குடிச்சிடுவார். குடிச்சிட்டு நல்லா படுத்து தூக்கிட்டு அப்புறமேலு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் அப்புறம் மற்ற வேலையை பார்ப்பார். இப்போ இதுவும் கெட்டியாக இருக்குது. இது தேவையான அளவு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது பக்கத்தில் ஒரு பாட்டி இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்துட்றேன். இப்போ இது கூட வந்து நான் தொட்டுக்க வந்து எங்கள் மாமனார் பழைய குழம்பும் வச்சுக்குவார் கூட. அது மாதிரி நானும் ஒரு குழம்பு எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து வெங்காய குழம்பு தான். இந்த குழம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து நம்ம சாப்பிட்டோம்னா ஒரு கரண்டி கஞ்சி, ஒரு கரண்டி குழம்பு இந்த மாதிரி நம்ம தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும்.